கூடிய சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாருமே பெண்களை இழிவாக பேசக்கூடியவங்க தான். சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட எவனுமே பெண்களை தவறாக பேச மாட்டான். இந்த கேள்வி அவர் சொன்னார் இல்லையா, இதே அவர் கிருத்திகாவை பார்த்து கேட்பாரா? கேட்டா நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல காவிரியை தான் சொன்னேன்னு சொல்றாரு. இல்ல இவர் பேசின அந்த வீடியோவை கிருத்திகா அவருடைய மகள் மருமகள் எல்லாருமே குடும்பத்தோட பெண்களை உட்காந்து வச்சு இவர் பேசுன வார்த்தையை போட்டு திரும்பி ரிப்பீட்டா கேட்பாரு. அவர் 1000 தான் எதிரியா இருக்கட்டும், 1000 தான் விரோதியா இருக்கட்டும், ஆனால் வார்த்தைகள் ஒன்று இருக்குல்ல, இவனுக்கு செய்த ஒட்டுமொத்த பாவத்திற்குமே, அதாவது ஜெயலலிதாவை எப்போ சட்டசபையில் சேலையை பிடிச்சி உருவினானுங்களோ அதுவும் திமுக காரணம் பண்ணது தான். அப்போ திமுக என்றாலே பெண்களுக்கு இழிவாக, பெண்களுக்கு மோசமாக, பெண்களை கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது திமுக தான். சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், இந்த ராஜீவ்காந்தி என்ற அவங்களுடைய பேச்சாளர், செய்தி தொடர்பாளர், அவங்க கட்சியை சார்ந்த பெண்ணுக்கு எவ்வளோ ஆபாசமான மெசேஜ்லாம் அனுப்பியிருந்தாரு. அந்த பொண்ணு புகாரே கொடுத்தது. அந்த அளவுக்கு சொந்த கட்சி பெண்கள்கிட்டயே மோசமாக நடந்து கொள்ள வேண்டியதான் இவங்க. உதாரணமாக இவர் எடுத்துக்கிட்டு லியோனி திண்டுக்கல் என்ன போட்டாங்க, பாட புத்தக கழகத்தோட தலைவராக போட்டாங்க. அவரு பெண்களோட இடுப்பை பற்றி மோசமாக பேசலை? ஏன் வைரமுத்து ஆண்டாளை பற்றி மோசமாக பேசலை? ஏன் ஆண்டிமுத்து ராசா அவர்கள் இந்து பெண்கள் என்றாலும் விபச்சாரிகள்னு சொல்லலை? ஏன் அதோட இவர் தான் சொல்லியிருக்காரு, திருமாவளவன் தான் சொன்னார், இந்து பெண்கள் என்றாலும் விபச்சாரிகள் திருமாவளவன் தான் சொன்னார். அப்போ திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாருமே பெண்களை இழிவாக பேசக்கூடியவங்க தான். சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட எவனுமே பெண்களை தவறாக பேச மாட்டான். இந்த கேள்வி